வணக்கம் குழந்தைகளே. எல்லாரும் இங்க வாங்க. ஊசி மாதிரி கூர்மையான புத்தியும் கீரி பிள்ளை மாதிரி வேகமும் கொண்ட ஒருத்தரோட கதையை தான் நான் உங்களுக்கு இப்ப சொல்லப் போறேன். அவரோட பேரு தெனாலிராமன். அவர் கிருஷ்ணதேவராயர் மன்னரோட பெரிய சபையில ஒரு விகடகவியா இருந்தாரு. ஆனா அவர் வெறும் ஒரு விகடகவி மட்டும் அல்ல, அதை விட ரொம்ப பெரிய ஆளு. அதாவது ரொம்ப பெரிய அறிவாளி மந்திரிகளால கூட தீர்க்க முடியாத பிரச்சனைகளை அவர் சும்மா ஒரு வேடிக்கையான யோசனை வச்சு சுலபமா தீர்த்துருவாரு. சரி வாங்க, நாமளும் அவரோட கதைக்குள்ள போய் பார்க்கலாம். தெனாலிராமன் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி பெரிய விஜயநகர பேரரசுல வாழ்ந்துட்டு வந்தாரு. அவர் ராஜாவுக்கு ஒரு முக்கியமான ஆலோசகரா இருந்தாரு. ஆனா அவரோட ஆரம்ப காலம் ரொம்ப ரொம்ப எளிமையானது. அவரை விகடகவின்னு சொல்லுவாங்க. விகடகவினா வேடிக்கையாவும் புத்திசாலித்தனமாவும் கவிதை சொல்றவர்னு அர்த்தம். ஏன்னா அவர் இந்த உலகத்தையே மத்தவங்க பார்க்காத ஒரு புது கோணத்துல பார்த்தாரு. சரி, ஆனா அவருக்கு இந்த அற்புதமான திறமையெல்லாம் எப்படி கிடைச்சது தெரியுமா? அதுவே ஒரு சுவாரஸ்யமான கதை. அவர் சின்ன பையனா இருந்தப்போ ஒரு ஞானி அவரை காளி தேவிய போய் வணங்க சொன்னதா ஒரு கதை இருக்கு. அவர் வேண்டின மாதிரியே காளி தேவி 1000 தலைகளோட தன்னோட பிரம்மாண்டமான ரூபத்துல அவர் முன்னாடி வந்தாங்க. ஆனா அத பார்த்து தெனாலி பயப்படவே இல்ல, கொஞ்சம் கூட அசரல. அவர் ரொம்ப விசித்திரமான ஒரு காரியம் செஞ்சாரு. என்ன தெரியுமா? அவர் சிரிச்சாரு. ஏன் சிரிச்சிருப்பாருன்னு உங்களால யூகிக்க முடியுதா? யோசிச்சு பாருங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு தேவி முன்னாடி நின்னுட்டு ஒருத்தர் எதுக்கு சிரிக்கணும்? அவர் சொன்னாரு, அம்மா, எனக்கு ஒரே ஒரு மூக்கு தான் இருக்கு. ஆனா சளி புடிச்சா அதையே சமாளிக்க முடியல. உங்களுக்கு 1000 மூக்குலயும் சளி ஒழுகுனா என்ன செய்வீங்கன்னு நினைச்சு பார்த்தேன், சிரிப்பு வந்துருச்சு. பாத்தீங்களா அவரோட புத்திய? அவரோட இந்த புத்திசாலித்தனத்தால ரொம்பவே கவரப்பட்ட தேவி அவருக்கு ஒரு வரம் கொடுக்க முடிவு செஞ்சாங்க. அவங்க 2 கிண்ணங்களை அவர் முன்னாடி வச்சாங்க. ஒண்ணுல அறிவை கொடுக்கற பால், இன்னொன்னுல செல்வத்தை கொடுக்கற தயிர். ஆனா கண்டிஷன் என்னன்னா, அவர் ஏதாவது ஒன்ன மட்டும்தான் எடுக்க முடியும். இப்போ நீங்களா இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? அறிவை தேர்ந்தெடுப்பீங்களா இல்ல செல்வத்தையா? இது கொஞ்சம் கஷ்டமான தேர்வு தான் இல்லையா? ஆனா நம்ம தெனாலி இருக்காரே, யாரும் எதிர்பார்க்காத ஒன்ன செஞ்சாரு. அவர் என்ன செஞ்சாருன்னா, டக்குன்னு 2 கிண்ணத்துல இருந்ததையும் குடிச்சிட்டாரு. அப்புறம் தேவி கிட்ட சொன்னாரு, ஒன்னு இல்லாம இன்னொன்னு இருந்தா பிரயோஜனம் இல்ல. அறிவில்லாத செல்வம் முட்டாள்தனமானது, அதே மாதிரி செல்வம் இல்லாத அறிவு யாருக்கும் உதவாதுன்னு சொன்னாரு. இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்ட தேவி அவருக்கு 2யுமே வரமா கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ புத்தியும் அறிவும் கிடைச்ச தெனாலி ராஜா சபைக்கு வராரு. அங்க வந்ததுமே யாராலையும் தீர்க்க முடியாத ஒரு பெரிய பிரச்சனை காத்துட்டு இருந்துச்சு. ஒரு கிராமத்தையே எலிகள் சூழ்ந்துடுச்சு. அதுங்க அங்க இருந்த எல்லா தானியங்களையும் தின்னு தீத்துடுச்சு. இத சரி பண்ண ராஜா ஒரு திட்டம் போட்டாரு. அது கேக்குறதுக்கு ரொம்ப நல்ல திட்டம் மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது ஒவ்வொரு வீட்டுக்கும் எலிகளை பிடிக்க ஒரு பூனை, அப்புறம் அந்த பூனைகள்லாம் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு தினமும் பால். ரொம்ப சிம்பிளான திட்டம். ஆனா பாருங்க, இது வேலையே செய்யல. எலிகளோட தொல்லை குறையவே இல்ல. என்ன தப்பா போயிருக்கோன்னு நினைக்கிறீங்க? வாங்க, நம்மளும் தெனாலி மாதிரி யோசிக்கலாம். ராஜாவோட திட்டத்துல என்ன குறைபாடா இருந்திருக்கும்? தெனாலிக்கு பதில் தெரிஞ்சது. அது என்னன்னா, வயிறு ஃபுல்லா இருந்தா பூனை சோம்பேறி ஆயிடும். அந்த பூனைகளுக்கு தினமும் நல்ல பால் கொடுத்ததால அதுங்களுக்கு போய் கஷ்டப்பட்டு எலிய வேட்டையாட வேண்டிய அவசியமே இல்லாம போச்சு. அவரோட தீர்வு ரொம்ப சிம்பிள். அவர் ஒரு பூனைக்கு ஒரு கிண்ணத்துல ரொம்ப சூடான பாலை கொடுத்தாரு. அத குடிச்ச பூனையோட நாக்கு சுட்டுடுச்சு. அவ்வளவுதான். அன்னையிலிருந்து அந்த பூனை பாலை தொடவே இல்ல. அது ஒரு நல்ல வேட்டைக்காரனா மாறிடுச்சு. இந்த எளிமையான ஆனா புத்திசாலித்தனமான தந்திரத்தை பார்த்த ராஜா மத்த யாரும் யோசிக்காததை யோசிச்சதுக்காக தெனாலிக்கு பெரிய வெகுமதி கொடுத்தாரு. தெனாலி வெறும் கிராமத்து பிரச்சனைகளை மட்டும் தீர்க்கறதுல கெட்டிக்காரர் இல்ல. அவர் ரொம்ப தந்திரமான திருடர்களையும் ஈஸியா ஏமாத்திடுவாரு. ஒரு ராத்திரி தெனாலி தன்னோட தோட்டத்துல யாரோ பதுங்கி இருக்கிற சத்தத்தை கேட்டாரு. திருடங்க தான் அவரை கொள்ளையடிக்க காத்திருந்தாங்க. ஆனா அவர் காவலர்களை கூப்பிடாம அவங்களுக்கே ஒரு விளையாட்டு காட்ட முடிவு செஞ்சாரு. அவர் தன்னோட மனைவி கிட்ட ரொம்ப சத்தமா சொன்னாரு, அன்பே, இந்த ஊர்ல திருடங்க தொல்லை ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால நம்ம புதையல் பெட்டிய கிணத்துல ஒளிச்சு வச்சிடலாம். அப்பதான் அது பத்திரமா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. இத புதருக்குள்ள ஒளிஞ்சிருந்த திருடங்க கேட்டாங்க. அவங்களுக்கு பேராசையில கண்ணு விரிஞ்சுது. ராத்திரி முழுக்க அந்த திருடங்க புதையலை தேடி கிணத்த காலி பண்ணலான்னு வாழியா தண்ணி இறைச்சி ஊத்துனாங்க. சூரியன் உதிக்கிற வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேர்த்து விறுவிறுக்க அந்த வேலையை செஞ்சாங்க. காலையில தெனாலி வெளியில வந்து, ரொம்ப நன்றி நண்பர்களே, என் தோட்டத்துக்கு முழுக்க தண்ணி பாய்ச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னாரு. பாவம் அந்த முட்டாள் திருடங்க, அவங்களுக்கு புதையலும் கிடைக்கல. ஆனா தெனாலிக்கு செய்ய வேண்டிய எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டு காவலர்கள் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. இப்ப புரியுதா?
தெனாலியோட புத்தி தான் அவரோட உண்மையான மிகப்பெரிய புதையல். சரி, அப்போ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அவரோட கதைகள்ல இருந்து நாம என்ன கத்துக்க முடியும்? தெனாலி நமக்கு எதையும் மேலோட்டமா பார்க்காம அதுக்குள்ள இருக்கிற உண்மையான பிரச்சனை என்னன்னு கவனிக்க கத்துக் கொடுக்கறாரு. அப்புறம் ஒருத்தரோட பேராசையையே அவங்களுக்கு எதிரா எப்படி பயன்படுத்துறதுன்னு காட்டுறாரு. பல சமயம் ஒரு எளிமையான தந்திரம் தான் ரொம்ப பெரிய வேலை செய்யணும்னு நிரூபிக்கிறாரு. சில நேரங்கள்ல ஒரு சின்ன நகைச்சுவை மூலியமா ஒரு பெரிய உண்மையை கூட வெளிப்படுத்த முடியும்னு புரிய வைக்கிறாரு. சுருக்கமா சொல்லணும்னா, மத்தவங்க ஒரு பெரிய சுவரை பார்க்கறப்போ தெனாலி ஒரு எளிமையான புத்திசாலித்தனமான வழியை கண்டுபிடிக்க நமக்கு கத்துக் கொடுக்கறாரு. இப்போ நீங்க உங்க உலகத்தை பத்தி யோசிச்சு பாருங்க. தெனாலி மாதிரி யோசிச்சா உங்களால என்ன பிரச்சனையை தீர்க்க முடியும்னு நினைக்கிறீங்க? அவரோட கதைகளை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருக்கு தெரியும், நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத இடத்துல இருந்து ஒரு புத்திசாலித்தனமான பதில் உங்களுக்கு கிடைக்கலாம்.